வணக்கம். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற முடியாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் அறிவித்துள்ளார். மத்திய அரசின் 3 வேளாண் திருத்த சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தலைநகர் டெல்லியில் நடுங்கும் குளிரில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களுடன் மத்திய அரசு இதுவரை நடத்திய 5 கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிந்தன. இந்நிலையில் 15வது நாளாக விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் விவசாயத்துறையில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்காகவே புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவர தயாராக இருப்பதாக கூறிய அவர், இதுகுறித்து விவசாயிகளுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். புதிய சட்டங்களால் குறைந்தபட்ச ஆதாய விலை பாதிக்கப்படாது என்று கூறியுள்ள அவர், இதுகுறித்து எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் வழங்க தயார் என்று கூறினார். புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர். புதிதாக கொண்டுவரப்பட்ட 3 வேளாண் சட்டங்களையும் ரத்து செய்ய முடியாது என்று மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து டெல்லியில் விவசாயிகள் ஆலோசனை நடத்தினர். விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவி சாய்க்காததால் போராட்டத்தை தீவிரப்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய SKM விவசாய சங்க தலைவர் பூட்டா சிங், விவசாயிகளின் கோரிக்கைக்கு செவி கொடுத்து இன்று இரவுக்குள் சட்டங்களை திரும்பப் பெறவில்லை என்றால் நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த 4 அவதூறு வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழக முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோது அவரை பற்றியும் தமிழக அரசு குறித்தும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்கள் குறித்து பல்வேறு நீதிமன்றங்கள் அவதூறு வழக்குகள் தொடரப்பட்டன. இவற்றை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மு.க.ஸ்டாலின் தனித்தனியாக வழக்குகள் தொடர்ந்திருந்தார். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிமன்றம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிரான அவதூறு வழக்குகளுக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்நிலையில் அந்த வழக்குகளில் 12 வழக்குகள் நீதிபதி N. சதீஷ்குமார் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் P. குமரேசன், அரசு மற்றும் முதல்வருக்கு எதிரான கருத்துக்கள் அனைத்தும் விமர்சனம் தானே தவிர அவதூறு சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படக்கூடியவை அல்ல என வாதிட்டார். மேலும் இந்த 12 வழக்குகளில் 3 வழக்குகளுக்கான அரசாணைகளை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ரத்து செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். வாதங்களை கேட்ட நீதிபதி சதீஷ்குமார், ஜெயலலிதா சார்பில் தொடரப்பட்ட 3 அவதூறு வழக்குகளையும் அமைச்சர் R.B. உதயகுமார் தொடர்ந்த ஒரு அவதூறு வழக்கையும் ரத்து செய்து உத்தரவிட்டார். தமிழக அரசு தமிழக MP-க்களுக்கு ஆங்கிலத்தில் மட்டுமே கடிதங்கள் அனுப்ப கோரி சு. வெங்கடேசன் MP தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்த மனுவில் மத்திய ரிசர்வ் படை தேர்வு எழுத்துத் தேர்வுக்காக தமிழகத்தில் தேர்வு மையம் அமைக்க கோரி உள்துறை அமைச்சகத்திற்கு எழுதிய கடிதத்திற்கு ஹிந்தியில் பதில் வந்ததால் அதில் தெரிவிக்கப்பட்டது குறித்து அறிய முடியவில்லை என குறிப்பிட்டிருந்தார். தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஹிந்தியில் மட்டுமே பதிலளிப்பது தொடர்கிறது. தமிழக அரசுக்கும் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆங்கிலத்தில் மட்டுமே கடிதங்கள் அனுப்ப வேண்டும் என மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி மனுவில் கோரியிருந்தார். நாடாளுமன்ற கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அனுப்பப்பட்ட ஆங்கில கடிதம் 2 நாட்களுக்கு முன்னர் வந்தது குறித்தும் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது இந்தியா பல மொழிகளை கொண்டது, இதுபோன்ற மொழி சம்பந்தமான பிரச்சனைகள் மீண்டும் தொடரக்கூடாது என கூறி மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சின்னத்திரை நடிகை சித்ராவின் உடல் சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. சின்னத்திரை நடிகை சித்ராவின் மரணம் திரைத்துறை வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகை சித்ரா மரணம் தொடர்பாக சென்னை மத்திய மண்டல RTO லாவண்யா கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலை நேற்று ஆய்வு செய்தார். காயங்கள் குறித்து முதற்கட்ட விசாரணை அறிக்கையை போலீசாரிடம் அவர் ஒப்படைத்தார். இந்நிலையில் சித்ராவின் மரணம் தற்கொலையே என பிரேத பரிசோதனையில் உறுதியாகியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரேத பரிசோதனையின் முதற்கட்ட தகவலின்படி சித்ரா தற்கொலைதான் செய்து கொண்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
மேலும் தற்கொலைக்கு காரணம் யார் என்பது பற்றி அடுத்த கட்ட விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே சித்ராவின் பிரேத பரிசோதனை முடிந்து அவரது உடல் கோட்டூர்புரம் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அவரது உடலுக்கு சின்னத்திரை நடிகர் நடிகைகள் அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து சித்ராவின் உடல் ஊர்வலமாக பெசன் நகர் மின் மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு நடிகை சித்ராவின் உடல் தகனம் செய்யப்பட்டது. இதனிடையே தனது மகள் சித்ராவை அவரது கணவர் ஹேமந்த் ரவி கொலை செய்துவிட்டதாகவும் ஹேமந்த் ரவியை காவல்துறை கைது செய்ய வேண்டும் எனவும் நடிகை சித்ராவின் தாய் விஜயா கண்ணீர் மல்க கேட்டுக் கொண்டுள்ளார். நான் திங்கக்கிழமை போய் சத்திரம் பார்த்தோம், எல்லாம் செய்யும். அவனும் வந்தான், எல்லாம் நல்லவனாக தான் இருந்தான். அதுக்கு மேல்பட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல. நல்லா தான் பேசினான், நல்லா தான் செஞ்சான். என் பொண்ணு என்னமோ பண்ணிட்டான், என் பொண்ணை என்னமோ பண்ணிட்டான். செவ்வாய்க்கிழமை நைட்டு பேசினேன், என் பொண்ணுக்கு வந்த மாதிரி யாருக்குமே இருக்கலாம். என் பொண்ணு வந்து தற்கொலை பண்ணுறவில்லை, என் பொண்ணு அடுத்தவங்க தற்கொலை பண்ணா இவ வந்து அட்வைஸ் பண்ணான். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் பங்கேற்கும் 3வது கட்ட தமிழகம் மீட்போம் சட்டமன்ற தேர்தல் சிறப்பு பொதுக்கூட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் காணொலி காட்சி மூலம் தமிழகம் மீட்போம் சட்டமன்ற தேர்தல் சிறப்பு பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று எழுச்சியுரை ஆற்றி வருகிறார். ஈரோடு, புதுக்கோட்டை, விருதுநகர், தூத்துக்குடி, வேலூர், நீலகிரி, மதுரை, விழுப்புரம், தருமபுரி, சேலம், திருநெல்வேலி, தென்காசி, திருப்பூர், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற தேர்தல் சிறப்பு பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று எழுச்சியுரை ஆற்றியுள்ளார். இந்நிலையில் 3வது கட்ட தேர்தல் சிறப்பு பொதுக்கூட்டங்கள் குறித்த அறிவிப்பை திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி டிசம்பர் 12ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்ட தேர்தல் சிறப்பு பொதுக்கூட்டத்தில் தலைவர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகிறார். 14ஆம் தேதி திண்டுக்கல், 17ஆம் தேதி கடலூர், 19ஆம் தேதி திருவள்ளூர், 23ஆம் தேதி சிவகங்கை, 26ஆம் தேதி தஞ்சை மாவட்டங்களில் நடைபெறும் சிறப்பு பொதுக்கூட்டங்களில் தலைவர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் பங்கேற்று எழுச்சியுரை ஆற்றுகிறார். 28ஆம் தேதி நாகை, திருவாரூர், 29ஆம் தேதி திருவண்ணாமலை, 31ஆம் தேதி அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் நடைபெறும் தேர்தல் சிறப்பு பொதுக்கூட்டத்தில் தலைவர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் பங்கேற்று எழுச்சியுரை ஆற்றுவார் என்று திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. நீட் தேர்வெழுதிய ஒரே மாணவருக்கு இருவேறு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாக எழுந்த புகார் குறித்து விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நீட் தேர்வு மதிப்பெண்களில் முறைகேடு நடக்க வாய்ப்பிருக்கிறதா என விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த மாணவர் மனோஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவில் தனது OMR விடைத்தாளில் முதலில் வழங்கப்பட்ட 594 மதிப்பெண்கள் பின்னர் திடீரென 248ஆக குறைக்கப்பட்டிருப்பதாக புகார் தெரிவித்திருந்தார். முதலில் வழங்கப்பட்ட 594 மதிப்பெண்களையே கணக்கில் எடுத்து மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என்று அவர் கோரியிருந்தார். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது அக்டோபர் 5ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை இணையத்தில் காட்டப்பட்ட 594 மதிப்பெண்கள் திடீரென அக்டோபர் 17ஆம் தேதி 248ஆக குறைந்தது எப்படி என கேள்வி எழுப்பினார். மின்னணு முறையிலான இதுபோன்ற விவகாரங்களில் யாரும் திருத்தம் செய்யவோ ஊடுருவவோ முடியாது என்பதை அறுதியிட்டு கூற முடியாத சூழல் நிலவுவதாக தெரிவித்த நீதிபதி அது சாத்தியம் எனும் பட்சத்தில் இது மிகப்பெரிய ஆபத்து என்றும் உடனடி விசாரணை தேவை என்றும் தெரிவித்துள்ளார். OMR விடைத்தாளில் திருத்தம் செய்ய முடியும் என்பது ஒட்டுமொத்த தேர்வு முறையிலும் சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் இது எதிர்கால மருத்துவர்களும் எண்ணற்றவர்களின் வாழ்வும் சம்பந்தப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டிய நீதிபதி ஒரே மாணவருக்கு 2 மதிப்பெண்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது எப்படி, மதிப்பெண் எப்படி வேறுபட்டது என்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாணவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு விரிவாக விசாரணை நடத்தி சீலிட்ட கவரில் அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய தேர்வு முகமைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்போதைய நிலையில் மாணவர் முதலில் பெற்றதாக கூறும் 594 மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டு அவரை மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்க அனுமதிக்கும்படி மருத்துவ கல்வி இயக்குநருக்கு உத்தரவிட்ட நீதிபதி அவருக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தால் அதை இறுதி செய்யக்கூடாது எனவும் அது இந்த வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்றும் தெரிவித்து விசாரணையை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். புதிய நாடாளுமன்ற கட்டிட அடிக்கல் நாட்டும் விழாவை எதிர்க்கட்சி எம்பிக்கள் புறக்கணித்தனர். நாடு பொருளாதார சிக்கலில் தவிக்கும் நிலையில்
புதிய கட்டிடத்திற்கு தற்போது என்ன அவசியம் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்தியாவின் புதிய நாடாளுமன்றம் மற்றும் அதையொட்டிய பிற கட்டுமானங்களுக்காக சுமார் 20,000 கோடி ரூபாய் மதிப்பில் சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் என்ற திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு மட்டும் 971 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டிடம் கட்ட உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். புதிய கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவை எதிர்க்கட்சிகளின் எம்பிக்கள் புறக்கணித்துள்ளனர். நாடு பொருளாதார சிக்கலில் தவித்து வரும் நிலையில் 20,000 கோடி ரூபாய் மதிப்பில் நாடாளுமன்றத்திற்கு புதிய கட்டிடம் ஏன் என்று எதிர்க்கட்சிகள் வினவியுள்ளன. அந்த பணத்தை வேலை வாய்ப்பை உருவாக்குவது உள்ளிட்ட பல திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் என்று எதிர்க்கட்சிகள் கூறியுள்ளன. சென்னையில் உள்ள குடிசை பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தில் பல கோடி ரூபாய் முறைகேடுகள் நடந்திருப்பதாக முன்னாள் மேயரும் சட்டமன்ற உறுப்பினருமான மா. சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த மா. சுப்பிரமணியன், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடிசை பகுதி மக்களுக்கு மாநகராட்சியின் சார்பில் உணவு வழங்குவதை அதிமுகவினர் தங்களது சொந்த செலவில் செய்வது போல விளம்பரப்படுத்திக் கொள்வதாக குற்றம் சாட்டினார். இதுகுறித்து மாநகராட்சி ஆணையரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். சுங்க கட்டண சாலைகள் மிக மோசமாக பராமரிக்கப்படுவதற்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய மா. சுப்பிரமணியன், சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட சுங்கச்சாவடிகளின் கட்டணம் வசூலிப்பது மக்களை சுரண்டும் செயல் என தெரிவித்தார். இதனை கண்டித்து நாளை காலை 10 மணியளவில் சோழிங்கநல்லூரில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். டோல்கேட் வசூல் என்பது இன்றைக்கு ஜரூராக இருந்து கொண்டிருக்கிறது. அது தேசிய நெடுஞ்சாலைகளாக இருந்தாலும் மாநில நெடுஞ்சாலைகளாக இருந்தாலும். ஆனால் மாநகராட்சி எல்லைக்குள்ளேயே டோல்கேட் வசூலிக்கப்படுவது கடந்த 9 ஆண்டுகளாக சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. துரைப்பாக்கம், பெருங்குடி, அக்கரை, உத்தண்டி, சோழிங்கநல்லூர் முதல் பெரும்பாக்கம், போரூர் போன்ற 6 இடங்களில் மாநகராட்சி எல்லைக்குள்ளாகவே இந்த சுங்கச்சாவடியின் மூலம் கட்டணம் வசூலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அளவில் மக்களை சுரண்டுகிற ஒரு செயல். எனவே திமுக கழகத்தின் தலைவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களின் அறிவார்ந்த ஆலோசனைகளை ஏற்று சென்னை தெற்கின் சார்பில் நாளை காலை 10 மணிக்கு சோழிங்கநல்லூர் அக்கரை சுங்கச்சாவடி அருகே ஒரு பிரம்மாண்டமான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. நேரடியாக விவாதிக்க அழைத்த ராசாவை தரக்குறைவாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிகவும் பொறுப்புள்ள பதவியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்னோடு விவாதிக்க ராசாவுக்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் அவர் என்ன பெரிய ஆளா என்றும் கேள்வி எழுப்பியது அநாகரிகம் என்றார். அண்மையிலே மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜா அவர்களை பார்த்து என்னோடு விவாதிக்க அவருக்கு எந்த தகுதியும் இல்லை, அவர் என்ன பெரிய ஆளா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதற்கு என்ன பொருள் என்று விளங்கவில்லை. இது அவருடைய தகுதியை கேள்விக்குள்ளாக்குகிறது. இது வேதனைக்குரியது, கண்டனத்திற்குரியது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினரின் முன்னிலையில் அமைச்சர் RB உதயகுமார் அதிமுகவுக்கு வாக்களிக்க அப்பகுதி மக்களுக்கு பகிரங்கமாக பணம் விநியோகித்த சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்துள்ள திரளி கிராமத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற அரசு விழாவுக்காக கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்களை சாலையின் ஒருபுறம் சமூக இடைவெளியின்றி அவர்கள் அமர வைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என கூறி காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியரின் முன்னிலையில் வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் பொதுமக்களுக்கு பிஸ்கட் மற்றும் 100 ரூபாய் பணத்தை வழங்கினார். சமூக இடைவெளியை பின்பற்றாமல் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நிற்க வைக்கப்பட்டது மட்டுமின்றி தேர்தல் விதிகளை மீறி அதிமுக அமைச்சர் உதயகுமார் வாக்களிக்க பணம் வழங்கியதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னையில் ஆபரண தங்கம் 37,000 ரூபாய்க்கும் கீழ் குறைந்து விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 496 ரூபாய் குறைந்திருக்கிறது. கடந்த சில வாரங்களாக விலை உயர்வுடன் காணப்பட்ட தங்கம் 2 நாட்களாக விலை குறைந்து வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 62 ரூபாய் குறைந்து 1 கிராம் 4,622 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 36,976 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல வெள்ளியின் விலையும் கிலோவுக்கு 1,200 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 66 ரூபாய் 80 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளி 66,800 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான டெஸ்ட், T20 மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான 2 டெஸ்ட் போட்டிகள் சென்னையில் நடைபெறுகிறது. இந்தியாவில் வரும் பிப்ரவரி மாதத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ள இங்கிலாந்து அணி 4 டெஸ்ட், 5 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகிறது. இந்த போட்டிகளுக்கான அட்டவணையை BCCI வெளியிட்டுள்ளது. இரு அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி பிப்ரவரி 5ஆம் தேதியும் 13ஆம் தேதி இரண்டாவது போட்டியும் நடைபெறுகிறது. இந்த 2 போட்டிகளும் சென்னையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 24ஆம் தேதி 3வது போட்டி அகமதாபாத்தில் பகலிரவு ஆட்டமாகவும், மார்ச் 8ஆம் தேதி 4வது போட்டியும் நடைபெறுகிறது. மார்ச் 12, 14, 16, 18 மற்றும் 20 ஆகிய 5 T20 போட்டிகளில் அகமதாபாத்தில் நடைபெறுகிறது. அதேபோல 3 ஒருநாள் போட்டிகளும் புனேவில் நடைபெறுகிறது. முதலாவது போட்டி மார்ச் 23ம், இரண்டாவது போட்டி 26ஆம் தேதியும், மூன்றாவது போட்டி 28ஆம் தேதியும் நடக்கிறது. கொரோனா பாதுகாப்பு காரணமாக சென்னை மற்றும் அகமதாபாத் மற்றும் புனேவில் போட்டி நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜயின் 65வது படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த படத்தை கோலமாவு கோகிலா படத்தின் இயக்குனர் நெல்சன் இயக்க அனிருத் இசையமைக்கிறார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தொடர் பல அண்மை செய்திகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியோடு. வணக்கம்.